ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மேட் எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, 1 கப் பால் மாவு, 1/2 கப் சுகரு, 1/4 கப் பால், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வந்து எடுத்துக்கிடுவோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம வந்து சேர்த்துக்கிடுவோம். பால் மாவு, சுகரு, பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பாலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பால் மாவுக்கு வந்து 1/4 கப் கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து 1/4 கப் கரெக்டாக வரல. அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப தண்ணி பதமாக நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பால் சேர்த்துக்கிட்டால் போதும். பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஏன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம அந்த சர்க்கரை கரையிற வரை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். இது வந்து சேர்க்கறதுனால கடையில் வாங்குகிற அதே கன்சிஸ்டன்சி அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பட்டர் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், நமக்கு கண்டென்ஸ் மில்க் ரெடி. என்ன கேட்டால் நான் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் கேட்பாங்க, நீ கடையிலையா வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி மாறாமல், டேஸ்ட் மாறாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் 4 to 5 மந்த்ஸ் வரை கெடாமல் நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பாயாசம், மில்க் ஷேக்கு இந்த மாதிரி நம்ம டெசர்ட் ரெசிபிக்கு வந்து ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரிச்சாக வரும். இனிமேல் கடையில் வந்து அதிக காசு கொடுத்து நம்ம வாங்கவே மாட்டோம். இது ஒன்ஸ் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.